போடுண்ணா. சபையினாடி வரும்போது யார் இனியார் என்று அறிந்து கொண்டாயா? அம்மா, உன்னுடைய மகிமையை சொன்னால் கேட்க சித்தமா இருக்கிறேன். கைலாயத்தில் பீடமாக அமர்ந்திருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமன் இருக்கிறாரே, அவரது இடது பாகத்தை குடிக்கொண்டிருக்குள்ள பரமேஸ்வரன் என்றும் பார்வதா தேவி என்றும் காசி விசாலாட்சி என்றும் மதுரையில் மீனாட்சி எனவும் காசியில் காமாட்சியாகவும் இப்படி பல நாமதங்கள் கொண்டு இப்போதும் படவேட்டிலே எடுத்து இப்போது மாறியான நாமதம் விட்டு இந்த எருமுண்டி நகரில் வந்துள்ளேன். சரி, இன்னும் எப்படி தெரியும் வர வேண்டும் சொல்லிவாமா. அந்த மூவித்தி வந்து சரி பண்ணிவிடு. இந்த 5 புதல்வர்களும் சிவனை நோக்கி தவம் செய்ய கண்மோதி மலைக்காலை சென்றிருக்கார்கள். அச்சமயம் என் கணவரோ ஒரு கயவன் கையால் மாண்டு போனார். அப்போது மாண்டு போனவர்களோ எனக்கு உதவ யாரும் முன்வராத காரணத்தால் கட்டையை அடித்து என் கணவர் உடலை அதன் மேல் வைத்து நானும் உடல் கட்டுகிறேன். அப்போது உடல் கட்டு ஏறிய போதோ தேவன் மூவர்கள் எல்லாம் கண்டு மழையாக போய்விட்டு மழையாக வந்து அந்த ஆற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடிய போதோ அந்த வெள்ளப்பெருக்கு அடித்து செல்லப்பட்டேன். அப்படி அடித்து செல்ல போவதோ அக்கரையில் ஓரமாக இருந்த வேப்ப மரத்தின் வேரை பிடித்து கரை ஒதுங்கி போதோ என் கிரகத்திலே ஆடை இல்லாமல் இருந்ததால் அந்த வேப்பலை பறித்து ஆடியாக கூட்டிக் கொண்டு இப்போதோ ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ வருவது போல அன்னைக்கு இந்த ரேணுகைக்கு யாருமே ஆதரவு கொடுக்க ஆள் இல்லை. அந்த காட்டில் இருந்த வேப்பிலை தான் ஆதரவு கொடுத்தது. பெண்ணாகப்பட்டவர் தன்னுடைய வேப்பிலையை அனைத்து கட்டி வந்து என்ன பண்ண முடியும்? இன்னைக்கும் வேப்பிலை கட்டி கூட வந்து எல்லாரும் அங்க பக்கத்துல வராங்கன்னா இந்த வேப்பிலைக்காரிக்கு இருக்கிற மகிழ்ச்சி அந்த வேப்பிலை கட்டி வரும்போது
அம்மா வந்த உடனே ஆமா பரசுராமன் காணும் அது கேட்கறாங்க அன்னைக்கு காப்பாற்றணும் யாரோ வருவது போல சட்டம் கேட்கிறது. ஆமா யார் வருவது என்று பார்ப்போம். ஆமாடா